என்ன விஷயம்? இந்த வீட்டை சோதனை பண்ணணும். இதுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சோதனை நீ இங்கே இருக்கு. சாட்சிக்காரங்க கூட வாங்க. சும்மா வீட்டுல குடி இருக்கிறியா? ஆமா. ஏ உள்ள சோதனை நடக்குது. சோதனையா? என் வீட்லயா? யாரு? சிவா அண்ணே, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. யாரோ வேணும்னு செய்திருக்காங்க. என்ன நம்புன்னு சத்தியமா சொல்றேன். உன் மேல ஆணையா சொல்றேன். நான் சொல்றத கேளுங்க. ஆமாங்க, இது ரொம்ப நல்ல பொண்ணுங்க. உன் பேர் என்ன? பேர கேட்கிறாங்க. உன் பேர கேட்கிறாங்க. உனக்கு தெரியாது. உன் பேர சொல்லு. சிவகாமி. இந்த குழந்தை என் குழந்தை. புருஷன் பேரு? புருஷன் பேரு சொல்லு. புருஷன் பேரு சொல்லு. அதுதான் புருஷன் நாம பிறந்த குழந்தை போல இருக்கு. புருஷன் பேர் சொல்லு. சொல்லு. கைதி அடிக்கக்கூடாது மறந்துட்டியா? உன்னை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். இந்த பொண்ணு எதுவாக அடிச்சது தப்பு. சார், நான் போலீஸுங்க முதல்ல அடிக்கிறேன். கூட பிறந்த அண்ணனுக்கு உரிமை தான் அடிச்சேன். வாட்? அப்போ நீ தேடிட்டு இருந்த தங்கச்சி இதுதானா? ஆமா. இங்க எதுக்கு வந்துச்சு? கள்ளத்தனமா மது வச்சிருக்கிறதா என் தகவல் இருந்தது. போய் பார்த்தேன். கையும் காலமா பிடிச்சு வந்தேன். எந்த தங்கச்சியை பார்க்கணும்னு நான் உயிரை வச்சிருந்தேனோ அவள் இந்த நிலைமையை பார்த்தா நான் எப்படி தான் பொறுமையா இருக்க முடியும்? அண்ணே, நீ அடிச்சத பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படல. ஆனா இந்த தவறை நான் செய்திருப்பேன்னு இவங்க நம்புற மாதிரியே நீயும் நம்புறியா? நான் நம்புற தங்கச்சி நான் நம்பவே இல்லை. தங்கச்சி என் மேல ஆணைன்னு எப்ப சத்தியம் பண்ணியோ அப்பவே உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தன். சந்தேகப்பட்டவங்களை கொண்டு வர வேண்டியது என் கடமை. அதை நான் செஞ்சுட்டேன். இந்தாங்க ராஜினாமா. இதுக்கு கான்ஸ்டபிள் சரவணன் தன் கடமையை செஞ்சுட்டான். ஆனா அண்ணன் சரவனுடைய கடமை இன்னும் பாக்கி இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என் தங்கச்சிக்கு நான் ஜாமீன் கொடுக்கணும். அதுக்காகத்தான் வேலை ராஜினாமா செய்கிறேன். ஜாமீன்ல விடுறேன். ராஜினாமா வாபஸ் வாங்கிக்க. என்ன மன்னிச்சிருங்க. என் தங்கச்சியோட கண்ணீர் துடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்க முடியாது. நான் இந்த வேலையில இருந்து அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்றவும் முடியாது. சரவணன், உன் அஃபெக்ஷன் புரியுது. ஜாமீன் பாத்திர கையெழுத்து போட்டு அழைச்சிட்டு போ.
என் தகச்சி செய்து உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ணே, இதுல இன்னொரு பொண்ணுக்கு பங்கு இருக்கு. அவ வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. வா போலாம். ஆமாங்க, வாங்க போலாம். ஆனா வீட்டை விட்டு ஓடி வந்ததுதான் தப்புன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சிவாமி, ஏன் உன் கண்ணீர் துடைக்கத்தானே நான் வேலையை ராஜினாமா பண்ணல? அதுக்கு இல்லைங்க, எந்த பொண்ணுமே செய்யக்கூடாத தவறு நான் செஞ்சுட்டேன். இப்ப நான் அதை அணுவணுவா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நீ கூட சொல்லி காட்டணுமா? அதுக்கு இல்லம்மா, ஏதோ பேச்சு அப்படி வந்தது. இந்த நான் போய் எப்படியா முத்து கண்டுபிடிச்சு வந்துடுறேன். அண்ணா, அந்த பொண்ணு எப்படியாவது தேடி கண்டுபிடின்னு. அட்ரஸ் இல்லைங்க, போட்டோ இல்லைங்க, எங்க போய் தேடுறது? சரி, எதுக்கும் போலீஸ்ல எழுதி வைக்கிறேன். நான் டேரக்ட் முத்த பாத்துறேன். என் படத்துல உனக்கு ஹீரோயின் வேஷமே தர்றேன், ஒத்துக்க. எனக்கு அக்கா போல ஒரு சிநேகிதி இருக்கா. அவளை கேட்காம நான் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அப்ப சரி, புறப்படு. நானே அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறேன். வீடு பூட்டி இருக்கு, யாரையும் காணுமே. மீனாட்சி, அக்காவை தேடுறியா? உங்க அண்ணா வந்து வீட்டை காலி பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. அண்ணன் கிடைச்சதா என்னையும் மறந்துட்டு போயிட்டாளே. இதான் உலகம். ஏறு வண்டி. மறுபடியும் சொல்றேன், யோசிக்காத. சரின்னு ஒத்துக்க. நடிகையானா மட்டும் அவரை கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டிப்பா. எப்படி? நீ ஹீரோயின் ஆன உடனே உன் போட்டோவையும் வாழ்க்கை வரலாறையும் பத்திரிக்கையில போட சொல்றேன். அதை படிச்சுட்டு உன் காதலன் உன்னை தேடி வருவான். சரி, சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு நடிக்க தெரியாதே. நான் சொல்லி தரேன், வா. தனியாவா? இங்க யாருமே இல்ல. நடிப்பு தானே. இதுக்குதான் நான் முதல்லயே மாட்டேன்னு சொன்னேன். பயப்படாத. எப்போ உன் கூட துணைக்கு ஒரு ஆயாவை இருக்க சொல்றேன். சரிதானே? சரிங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சா? அப்பாடா, நல்ல காலம். நம்ம மட்டும் அவளை போட்டிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? தப்பிச்சோம். அப்பா, அந்த வேஷத்துக்கு பழைய முகத்தையே போட போறீங்களா? அதுக்கு அந்த பழைய முகம் தான். அவ தங்கச்சி அந்த மாடர்ன் கேட் கேரக்டர் இருக்கு, அதுக்கு தான் ஒரு புது முகத்தை பிடிச்சிருக்கேன். வந்து பாருங்க, அப்படியே அசந்து போயிடுங்க. அத்தனை அழகா? அழகுன்னு அழகு, அழகுக்காக தான் உதாரணம். யா இத முதல்ல சொல்லலாம். வாயா, முதல்ல பாப்போம். இருங்க, நான் ஒருத்தி இங்க இருக்கேங்கிறதே மறந்துட்டு புறப்படுறீங்களா? அழகா பத்தி பேசிட்டு இருக்கோம். உன் நினைப்பு எப்படி வரும்? அப்படியா? டைரக்டர், முதல்ல அவளை கேன்சல் பண்ணுங்க. என்னங்க என்னங்க? பின்ன என்ன, இந்த உலகத்துல என்ன விட ஒரு அழகு இருக்க முடியுமா? என்ன சிரிப்பு? எஸ் எஸ், உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் பார்த்திருக்க புதுமுகம் கூட கிட்டத்தட்ட இவங்களே மாதிரிதான். கொஞ்சம் சேஞ்ச், மூக்கு முடியெல்லாம் கூட இப்படித்தான், கொஞ்சம் சேஞ்ச். ஒண்ணு பண்ணு, ஹீரோவா என்ன போடு. என்னது? அப்போ ஹீரோக்கு பர்சனாலிட்டி வேண்டாமா? ஹீரோயின் உன்ன மாதிரி இருக்கும்போது ஹீரோ என்ன மாதிரி தான் இருக்க முடியும். என்ன சோதிக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் வந்தது பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. முடியாது முடியாது, நான் வர மாட்டேன். எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. நீ என்ன ஹீரோயினா ஷூட்டிங் கேன்சல் பண்றதுக்கு? ஏன் நான் யாரு? நான் யாருன்னு? ஃபைனான்சியர் வைஃப். பத்தி எரியுது. என்னத்த பத்தி எரியுது? பணம் இருக்கு என்கிட்ட. என்ன மாரி என்ன நடக்க முடியும்? எஸ் எஸ், உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். ஷாயமாடு, நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் எஸ் எஸ் புசு புசு தலை ஆட்டிட்டு என்னங்க பண்றது? என் தலைவிதி, ஆட்ட வேண்டி இருக்கு, ஆட்டுறேன். நீங்க பணம் கொடுக்கறவங்க, பணம் கொடுக்கல எனிதிங் நடக்காது சார். இந்த தொழில் இருக்கு. போதும் சார், என்ன கும்பிடுறீங்களா? என்ன இந்த பாருங்க, ஒரு கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஷூட்டிங் நடத்தலாம். என்னங்க? அந்த பொண்ணு நடிக்கிற ஷூட்டிங்க பார்க்க இவர் வரக்கூடாது. பின்ன என்ன, அழகினோன்னு வாய ஆன பழந்துட்டீங்களே, தண்டனை அது. ஆமா, இந்த பாருங்க, அந்த ஷூட்டிங்க்கு நாங்க வரமாட்டோம். நீங்க ஷூட்டிங் நடத்தலாம், போங்க. நான் வர மாட்டேன் மேடம், வரேன். போயா, வாங்களேன். யா 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 பாத்தியா, யா 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 பாத்தியா, பாத்தா பிடிக்கும், கேட்டா கிடைக்கும், கேட்டியா, யா 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 பாத்தியா, பாத்தா பிடிக்கும், கேட்டா கிடைக்கும், கேட்டியா, யா 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 பாத்தியா.
இடையில் சிக்கு இளசுக்கு இளசு புதுசுக்கு புதுசு இது ஒரு தினசு லக்கு யா 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 பாத்தியா பார்த்தா பிடிக்கும் கேட்டா கிடைக்கும் கேட்டியா யா 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 பாத்தியா பங்கடு பண்ண பக்கா பொண்ணு இந்த பொண்ணு சங்கதி எல்லாம் ஜாடாயால கேட்டுக்கோ 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 ஜிங்கர் ஜும்மா சின்ன பொண்ணு இந்த பொண்ணு ஒண்ணே ஒண்ணு பொண்ணு பொண்ணு பாத்துக்கோ பங்கடு பண்ண பக்கா பொண்ணு இந்த பொண்ணு சங்கதி எல்லாம் ஜாடாயால கேட்டுக்கோ புரியுதா சிரிக்கிற சிரிப்பே நடக்கிற நடப்பே புரிஞ்சுக்கோ இளசுக்கு இளசு புதுசுக்கு புதுசு இது ஒரு தினசு தெரிஞ்சுக்கோ யா 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 பாத்தியா பார்த்தா பிடிக்கும் கேட்டா கிடைக்கும் கேட்டியா யா 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 பாத்தியா அந்த காமிங்க பெண்மை மேல விழுந்தா அப்படி வாமா வாமா நோங்கப்பா வாமா ஐயா நீங்களும் வாங்க வாப்பா நீங்களும் வாங்க நான் வாங்க என்ன வர சொல்லுங்க சார் அம்மா கூப்பிடுறாங்க வாயா சரி ஏன்பா இப்படி இவர் வரலன்னா அந்த கூட்டத்துல நசுங்கி இருப்பேன் ஆமாமா என்ன ஜனங்க இப்படியா வைக்கிறது அன்புதாங்களே அவங்கள போய் குத்தம் சொல்லுவாங்க வாஸ்தவம் தான் சார் கொஞ்சம் இப்படி வரீங்களா வரேன் நீங்க உட்காருங்க உனக்கு அவர் தெரியுமா இல்ல அவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிச்சதை நீங்களே பாத்தீங்கல்ல சாதாரணமா கூட்டத்தை சமாளிக்கிறது வேற சினிமாவில கேமராவுக்கு முன்னாடி போஸ் கொடுத்து ஆக்ட் பண்றது வேற சார் நீங்க மனசு வச்சா ஒரு மரத்தை கூட ஆக்ட் பண்ண வைக்கலாம் சார் உங்க திறமை என்ன உங்க அனுபவம் என்ன இப்ப பாருங்களேன் நானே ஒரு புதுமுகம் என்ன கொண்டு வந்து பழகி கொடுத்து ஒரு ஸ்டார் ஆக்கலையா என்ன அது போலவே இவருக்கும் சொல்லி கொடுத்து ஒரு ஸ்டார் ஆக்குனீங்கன்னா ஒரு புதுமுகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண பெருமை உங்களுக்கு கிடைக்கும்ல கிடைக்கிறது இருந்தாலும் ஹீரோங்கிறது பெரிய விஷயமாச்சு என்ன சார் நீங்க மனசு வச்சா எதுதான் நடக்காது சரி நீ சொல்ற அதுக்காக நான் செய்யறேன் தேங்க்யூ சார் வணக்கம் சார் வணக்கம் இருப்பா நீ எங்க வேலை செய்யற எனக்கு ஒண்ணும் வேலை இல்லைங்கப்பா இரு அதிர்ஷ்டம் ஒன்ன தேடிக்கிட்டு வருது நீ போறேங்கிறிய என்ன தேடி வருதா என்ன சொல்றீங்க உனக்கு சண்டை செய்யமா ஏதோ கோலா வந்திருக்கேன் அப்புறம் என்ன சரியா வச்ச சண்டைக்கு ஆள் வந்திருக்கா நீ சினிமாவில் ஆக்ட் பண்றியா ஐயோ எனக்கு நடிக்க தெரியாது இது என்ன நடிக்க தெரியாட்டி என்ன நான் யாரு நான் ஒரு துரும்ப கிள்ளி போட்டு ஆடுன்னு ஆடும் இதெல்லாம் யாரு ஏன் தயாரிப்பு தான் அங்க பாத்தீல எவ்வளவு கூட்டம் கூடுச்சு அதே மாதிரி உனக்கும் கூட்டம் கூடும் பேரு புகழ் பணம் எல்லாம் கிடைக்கும் தொல்லைங்க சரின்னு சொன்னேன் இவ்வளவு சொல்றாரு சரின்னு சொல்லுங்க உங்களுக்கு பழகி போச்சுமா அப்படியே உங்களுக்கும் பழகி போயிடும் அதப்படி ஏன் நீங்க நாடகத்துல நடிச்சதே இல்லையா தெருக்கூத்தாவது ஆக்ட் பண்ணிருக்கியா நாடகம் தெருக்கூத்து எல்லாம் நான் வந்து அந்த வேலம் வேஷம் போட்டு அப்படி மேடையில வந்து பாஞ்சி அந்த வள்ளிகிட்ட போய் காயாத கானகத்தே நின்றுலாவும் அப்படின்னு பாடி அவளை சுத்தி சுத்தி வந்து அவ கைய பிடிச்சு இழுக்கும் போது அவ தயிர் குடம் கீழே விழுந்து உடைய நீங்க அதெல்லாம் பழைய கதைங்க மனமல என்னாச்சு ஒண்ணுமில்ல அவர் கதை சொல்ற விதம் கேட்டதும் எனக்கே கண் கலங்கிடுச்சு இதுதான் உண்மையான நடிப்பு கரெக்ட் அதான நமக்கு வேணும் நீ சரின்னு சொல்லுப்பா இத பாரு எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீ என்னடா நான் உன்னை கெஞ்சினா நீ ஒத்துக்க மாட்டேங்கிறிய டைரக்டர்ஸ் உங்ககிட்ட கெஞ்சாங்களா ஆமா எல்லா டைரக்டரும் வருவாங்களா என் அசிஸ்டன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பெரிய பெரிய எவ்வளவு பேரு பெரிய ஆள்னா நம்ம ஆளுதான் அப்ப சரிங்க நான் ஆக்ட் பண்றேன் கரெக்ட் அப்படி எடுத்துக்க மேனேஜர்
இவர்தான் நம்ம தேர் திருவிழா படத்துல ஹீரோ. சரி சார். ட்ரெஸ்ஸுக்கு வேணுங்கிற அளவெல்லாம் எடுத்துக்கங்க. சரி. மேக்கப் டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். வாங்க சார். எப்படி நீ சொன்ன, நான் செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றிங்க. நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா நீ மட்டும் என்ன வச்சா அவனுக்கு தெரியுமே, உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறதா என் லட்சியம். என்ன ஏமா சேர்க்கிறீங்க? ஒண்ணுமில்ல, பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாத மனுஷன் உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் நினைச்சேன். ஆனா நீங்க கூட ஆசைப்பட்டு இந்த வேஷம் போட ஒத்துக்கிட்டீங்களே. இல்ல இல்ல, நான் அதுக்கு ஆசைப்பட்டு வரல. முத்துங்கிற டைரக்டர் சந்திக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் வேஷம் போட சம்மதிச்சேன். முத்துவா? அப்ப சிவகாமி ஏன் தங்கச்சி? ஏன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளை மட்டும் இல்ல, உங்களையும் எனக்கு தெரியும். பிறந்தது பூங்குடி, உழைக்க வந்தது மாங்குடி. ஆமா, மோர்க்கார வள்ளிக்கும் உங்களுக்கும். அந்த பாவை பத்தி பேசாதீங்க. அந்த மோசக்காரி என்னை ஏமாத்திட்டா. இல்ல, மாமனை ஏமாத்துத்தான் அந்த வேஷம் போட்டா. அப்ப நீங்க யாரு? வள்ளி. வள்ளி? நீமா? உங்களை கண்டுபிடிச்சு நம்ப வைக்கிறதுக்காகத்தான் நானும் நடிக்க ஒத்துக்கிட்டேன். அப்படியா? வள்ளி, என் தங்கச்சியை கெடுத்த அந்த துரோகி டைரக்டர் முத்துவை கண்டுபிடிக்கத்தான் நானும் சினிமா நடிக்க ஒத்துக்கிட்டேன். எப்படியோ நான் உங்களை சந்திச்சு சந்தேகத்தையும் போக்கிட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க தங்கச்சியை கெடுத்தவனை கண்டுபிடிப்போம். நிச்சயம். சாரி மேடம், நேரம் ஆச்சா? டைரக்டர் மேக்கப் போட சொன்னாரு. மேக்கப் மேன் மேடம், மன்மதன் மாதிரி இருக்கணும். இனிமே நான் மன்மதன் ஆக்கணுமா அவரை? ஏதோ முயற்சி பண்ணி பாக்குறேன். என்ன கண்டுபிடிக்க ஏன் படத்திலேயே வேஷமா? அவரை வெளியே விடக்கூடாது. எப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டா? சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல, நீ போ. சோமு, சோமு, நடிக்கணும் நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தியே, சந்தர்ப்பம் வந்து எங்க சாரு? தேர் திருவிழா படத்துல நீதான் வில்லன். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வில்லன் வீட்டு ஜன்னல் வழியா நூலேணி போட்டு கதாநாயகி இறங்கி வருவா. அவ அக்கால கெடுத்தது அவன் தான். அது சம்பந்தமா அங்க இருந்து ரெக்கார்டுகளை எடுத்துக்கிட்டு தங்கச்சி இறங்கி வருவா. தூக்கி பந்தாட சாரு. அதேதான். அப்ப ஹீரோ வந்து தடுப்பா. சீனை எப்படித்தான்? என் தொழிலா தான் சாரு. அது தெரிஞ்சுதானே கொடுக்கறேன் சாரு. பொம்பளைன்னா போதும், ஒரே தாவுதான். யாராவது தடுத்தா குபீர் போச்சல், திடீரடி. சாரு, உண்மையா சொல்றேன், என் அக்கா பாட தேடித்தா நான் இந்த ஊருக்கு வந்தேன். என் ஆசை நிறைவேறல. இப்ப பக்கா வில்லன் ஆயிட்டேன். சாரு, சாரு, அந்த பொம்பளை ரொம்ப சோக்கா இருப்பாளா? எப்ப சாரு மேக்கப்? எப்ப சாரு மேக்கப்? எப்ப சாரு? போடலாம். ஆனா ஒரு விஷயம். என்ன சாரு? அவன் சினிமா நினைச்சு உன் கூட சண்டை போடுவான். நீ நிஜமாவே அடிக்கணும். அவன் கத்தி உன் மேல படாது, நீ வச்சு ஏத்திடு. சாரு சாரு சாரு, நம்ம மாதிரி ஏதாவது பொம்பளை கேசா? முடி அப்புறம் சொல்றேன். சொல்லு சொல்லு. சாரு நம்ம குணத்துக்கு தகுந்த வேஷம் தான் கொடுத்திருக்கிறாரு. கொள்றேன், முடிக்கிறேன், முன்னுக்கு வரேன். ஐயோ, அண்ணனுமா சினிமால நடிக்குது? ஆமாமா, டைரக்டர் முத்துவை கண்டுபிடிக்கிறது தான் உங்க அண்ணனும் வேஷம் போட்டிருக்காரு. அதான் போலாம். ஆமா, ஒத்திகைக்கு தந்த மாதிரி இல்லையே அது கத்தி. இல்ல, சினிமாவுக்கு வேற மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி. 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நல்ல குஷியா பாத்திரத்தை உணர்ந்து ஆக்ட் பண்ணணும். எங்க உன் டயலாக் சொல்லு பாப்பா. உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ண என்ன விட்டுட்டு வர பாக்குறியா? நியாயமா? என்ன அது தயிர் சாதம் சாப்பிட்ட மாதிரி? இத பாரு,
வில்லனா லட்சணமா கெட்டப்பா சொல்ல மாட்டேங்கிறியே. இத பாரு, உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு தியாகம் பண்ணேன். என்ன விட்டுட்டு போக பாக்குறியே, அப்படி சொல்லணும். என்ன விட்டுட்டு போக பாக்குறியா, அப்படியே தள்ளி நின்னு சொல்லணும். பயப்படுது இல்ல. உடனே அப்படி சொல்லிட்டு வந்து கையை பிடிப்பாரு. நீ கையை விடு, விடு கையை, அத்தான் அத்தான் அப்படின்னு உடம்பெல்லாம் துடிக்கணும். எங்க சொல்லு பாப்போம். நீ சொல்லுவ, உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? குட் கை. அப்போ நீ என்ன பண்ணணும், தொடாதே அப்படின்னு பாஞ்சு போய் கத்தியால தடுக்கணும். எப்படி பாஞ்சீங்க? இங்க கொண்டாங்க. தொடாதே. அவ்வளவுதானே. ரெடியா? ரெடியா? ரெடி. மைக் ரெடியா? கட் பண்ணிக்கிறேன் சார். கட் பண்ணி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். உன்னை படிக்க படி வாங்காம விட மாட்டேன். விடு கையை, விடு. அத்தா தொடாதே. என்ன மாதிரி நல்ல சீன்ல பூந்து கெடுத்து விட்டியே. பின்ன என்ன சார், அநியாயமா இருக்கு. இப்படி முரட்டுத்தனமா போட்டு அடிக்கிறாரு. இதெல்லாம் வலிக்குது சார். ஏன் சார் இப்படி ஒரு சீன் தேவையா? ஆமாது தேவையாவா? கதையிலேயே தான் முக்கியமான கிளைமாக்ஸ் தேவையான்னு கேக்குறிய. நீ பயப்படுறியா? ஆமான்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. இல்ல 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 பயப்படல இல்ல. அப்புறம் என்ன தைரியமா இரு. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஏய் இப்போ உனக்கு அறிவு இருக்கா? என்ன சார் இது? ஆமா, நான் தான் அப்படித்தான் செய்யணும். ஜாக்கிரதை, சொன்னபடி செய்ய. கேமரா ரெடி, சவுண்ட் ரெடி, லைட்ஸ். வாமா வாமா வாமா. ஜாக்கிரதையா செய்யுங்க. அடாடா, மூட கெடுக்காத. கம் ஆன், ஸ்டார்ட், ஆக்ஷன். என்ன கொண்டு இந்தாங்க, நீங்க ஆக்ட் பண்ணது போதும். வீட்டுக்கு போயிடுங்க. என்னது? வீட்டுக்கு போங்களா? எவ்வளவு பணம் எனக்கு லாஸ் ஆகும் தெரியுமா? என்ன விளையாட்டா? வேண்டாங்க. என்ன வேண்டாங்க? ஏன் உன்னை நம்பி நான் ஹீரோ போட்டிருக்கேன். இப்படி ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறியே? உனக்கு என்ன பேரு புகழ் பணம் இதெல்லாம் வேண்டாமா? வேணும் சார். சுமாரு மா சுமாரு. நீ சொல்ற? சரி சார், கொஞ்சம் முள்ளமா. ஏன் இவ்வளவு நீளமா கத்துற? கத்தாம அப்படி போயா, ஞாபகமா அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொன்னதை செய்ய. போயா போயா, ஆக்ட் பண்ணியா. ஹீரோ ஹீரோ. பாவி, எத்தனை நாள் திட்டது? எதுக்காக இப்படி பழி வாங்குற? ஏன் சார் திட்டம் போட்டு சரி பண்றீங்களா? இது கடவுளுக்கே அடுக்காது. நீங்க எல்லாம் நிம்மதியா வாழவே முடியாது. சுத்த முட்டாளா இருக்கே, வாயா அப்படி. என்ன சார் நீங்க அடிக்க சொன்ன அப்புறம் நீயே கோச்சு. மத்தவங்க சந்தேகப்படக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். மரியா வச்சு விளாசி இவ்வளவு பெரிய உடம்ப வச்சிருக்கே, என்ன பிரயோஜனம்? இங்க போய் காமியா போயா. உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஏன் உங்களுக்கு இருக்கிற ஆபத்தே தெரிய மாட்டேங்குதே. என்ன ஆக்ட் பண்றது ஆபத்தா? ஆமா, அது இருக்கட்டும். அந்த ஆள் யார்? என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்லு, உனக்கு அவர் தெரியும், மறைக்காது. வந்து அவர் தான் என் தாய் மாமா. தாய் மாமா? உங்க பணத்தை சொல்லி சொன்னாங்க. ஆஹா, என்னங்க? ஒண்ணுமில்ல, இரு இப்போ வாங்க. என்ன அப்படி பண்றீங்க? விறுவிறுப்பு வேணியா? சிவகாமி, நீங்க யாருங்கம்மா? நான் தான். தெரியல? இல்ல வள்ளி. வள்ளியா? மெதுவா பேசு. ஷூட்டிங் நடக்கிறது, சத்தம் போடக்கூடாது. நீயே சினிமால வேஷம் போடுறியா? ஆமா ஆமா ஆமா. ராத்திரி பகல எங்க அண்ணன் உனக்கு தேடிக்கிட்டு இருக்கு. நீ வந்து சினிமால வேஷம் போடுறியா? எங்க அண்ணன் முதல்ல சினிமால வேஷம் போடுது இல்ல, அதுக்கு மாலை போட்டு திருஷ்டி சுத்தம் வந்திருக்கேன்.
ஏண்டா எங்கிட்ட விளையாடுறேன்? ஐயோ டைரக்டர் சார், நிறுத்த சொல்லுங்க சார், நிறுத்த சொல்லுங்க சார். என்ன சார் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவனை கொல்ல சொன்னீங்க, இப்போ என்ன கொண்டுவா போல இருக்கு சார். என்ன சொல்ல சொன்னாங்க? யார் அவன்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த டைரக்டர் தான் அன்னைக்கு ஒரு பெண் வீட்டுல பாட்டில் வைக்க சொன்னா, இன்னைக்கு உன்னை கொல்ல சொன்னா. எனக்கு ஒண்ணும் தெரியாது ராசாவு. அத்தா எங்க கதை பாக்குறேன்? சிவகாமி, நீ எங்க வந்த? உன் வேஷத்தை பார்க்க வந்தேன்னு. இது இவன் வேஷத்தை முடிச்சுட்டு வரேன். ஏய், திட்டம் போட்டு எனக்கு கொல்ல ஏற்பாடு செய்த. ஐயோ வேண்டாண்ணே, இவ்வளவு நாள் நீ தேடிக்கிட்டு இருந்த உன் மைத்துனர் இவர்தான். டைரக்டர் முத்து இவனா? ஆமா. அட பாவி, இந்த அக்கிரமத்தை மறைக்கிறதுக்காகத்தான் ராமுங்கிற உன் பேரை மாத்தி முத்தனை அவகிட்ட சொன்னியா? நீ ஆம்பளை, உன்னை இதெல்லாம் பாதிக்காது. ஆனா கைவிடப்பட்ட ஒரு பெண் மானத்தோட நடமாட முடியுமா? சொல்லு, ஏன் ஊமையா நிக்கிற? அந்த பெண் நிம்மதியா முடியுமா? கரெக்ட் டைரக்டர், நாட்டுக்கு படங்கள் நிறைய எடுத்து அறிவுரை சொல்றேன். ஆனா அதுக்கு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு நீ மறந்துட்ட. இந்தாயா, வாத்தியாரே தப்பு பண்ணா பசங்க எப்படி இருப்பாங்க? மரியாதையா நீ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன் தான். ஆனா ஓஹோ, ஏழையாச்சன்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. வந்து மிஸ்டர், எது வேணும்னாலும் சொல்லுங்க. என் தங்கையை பத்தி சந்தேகமா ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்படிப்பட்ட பெண்ணை நான் செலக்ட் பண்ணவே மாட்டேன். சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலையேன்னு தான். இன்னும் என்னையா சட்டம் தனியா? குழந்தை ரூபத்துல தான் சட்டம் வந்திருக்குது. இந்த மாதிரியா காலகாலத்துல கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கையெழுத்து போட்டு ஒழுங்கா கூடுதல் நடத்து. ஆமா ஆமா, சீக்கிரமா அப்படி செய்யுங்க. கவலைப்படாத, அண்ணன் உன் கல்யாணத்தை சீக்கிரமா சீர்திருத்த முறையில செஞ்சு வைப்பாரு. டைரக்டர், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. இப்ப நம்ம தான் ஒரு கலை குடும்பம் ஆயிட்டுவேன். இப்ப நடக்க போற கல்யாணத்தை ஒரு படமா எடுத்து நம்ம தேர்தல் விழா படத்தோட சேர்த்துட்டா ரொம்ப நேச்சுரலா இருக்கும். பியூட்டிஃபுல். என் பொண்டாட்டி பியூட்டிஃபுல் நினைச்சியாரா? அப்படி சொல்ல. ஆஹா,